அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு நட்சத்திர பாதத்தை 6 மணி நேரத்தில் கடந்து விடுவார். ராகு கேது ஒரு நட்சத்திர பாதத்தை 2 மாதங்கள் கடக்கிறார்கள். மிகவும் மந்தமான பொறுமையான கிரகம் சனி பகவான் ஒரு நட்சத்திர பாதத்தை 3 மாதம் கடக்கிறார். அதிக நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் அதிக நன்மைகளும் உண்டு, அதிக கஷ்ட தொல்லை தொந்தரவுகளும் உண்டு. கடந்த 2 மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம் கடந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4, 3, 2ஆம் பாதத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 21/12/2024 அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 1ஆம் பாதத்திற்கு ராகு நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி கேது கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி ஆகும்போது அடுத்த 2 மாத காலம் நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகுவும் கும்பராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். கிரக மாற்றம் நடைபெறுகிறது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக மீனராசி என்பளுக்கு இந்த ராகு கேதுவால் வாழ்க்கையில் ஒரு தொல்லை தொந்தரவு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் ராகு வரும்போது ஆதாயம் எதிர்பார்க்காமல் நீங்கள் கடுமையாக உழைத்து பாடுபட்டு கொண்டிருப்பீங்க. பெரும்பாலும் கேது திசை நடக்கக்கூடிய இளைஞர்கள் வெளியில் தங்கி, ஹாஸ்டலில் தங்கி, வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கும். நேர காலம் பார்க்காமல் உங்கள் உழைப்பு மற்றவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும். எதிர்வரக்கூடிய இந்த 2 மாத காலம் மீனராசி என்பளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிறது. கடந்த 2 மாத காலம் நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் கேது இருக்கும்போது நோய் நொடி, மருத்துவ செலவு, மனக்குழப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். ஏன்னா நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியில் கேது சஞ்சாரம் செய்தார். அப்போ கூடுதலாக மனக்குழப்பம், ஆரோக்கியத்தில் தொந்தரவு, ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். அடுத்த 2 மாதம் மீனராசி என்பளுக்கு வேலையே மாறக்கூடிய அமைப்பு உண்டு. பிரைவேட்டு வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நவாம்ச கட்டத்தில் சிம்ம ராசியில் ராகு வரும்போது சில பேருக்கு அரசு வேலை கூட கிடைக்கலாம். அரசு வேலைக்கு தேர்வு எழுதி விட்டு பாஸ் ஆகி வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலை கூட கிடைக்கலாம். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடம் மாற்றம் இப்படிலாம் எதிர்பார்க்கலாம். அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தில் சம்பளம் குறையாக வருது, வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா நீங்களே வேறு வேலைக்கு முயற்சி செய்து இதை விட பெட்டராக நல்ல வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம். அடுத்த 2 மாத காலம் மீனராசி என்பளுக்கு வேலையில் மாற்றம் கண்டிப்பாக வருது. ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை அப்படின்னு ஜோதிட பழமொழி உண்டு. கோச்சாரத்தில் இந்த ராகு கேது எந்த ராசி கட்டம் சென்றாலும் கடுமையாக தான் இருக்கும், ஒரே குழப்பமாக தான் இருக்கும். கேது அப்படின்னாலே தடை, போதும், தனக்குத்தானே ஜீரணித்து கொள்வது. மீனராசிக்கு 8ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் கேது வரும்போது நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் ஜீரணித்து கொண்டு தான்
உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ராகு ஒரு பிரம்மாண்டமான கிரகம். எவ்வளவு வந்தாலும் பத்தல, இன்னும் வேணும் வேணும் வேணும்னு எவ்வளவு இருந்தாலும் சாப்பிட்டு விடும். தேடி தேடி தேடுதல் அதிகமாகும் போது தான் மனிதனுக்கு சிக்கலே அதிகமாக வருது. ராகு கேது இரண்டுமே அசுப கிரகம். ஒன்று கொடுத்து கெடுக்கும், இன்னொன்று கெடுத்து கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பருவ வயதில் கேது திசை 7 ஆண்டு காலம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா பருவ வயதில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு 30 வயதிற்கு மேல் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 25 வயதிற்கு மேல் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2வது கேது மகாதசை. இந்த கேது மகாதசை பருவ வயதில் வந்துவிடும். மீனராசிக்கு 3, 9ஆம் வீட்டில்தான் ராகு கேதுவிற்கு உச்ச நீச்ச வீடு இருக்கிறது. மீனராசிக்கு 3வது வீட்டிலே ராகுவுக்கு உச்ச வீடு, 9வது வீடு கேதுவுக்கு உச்ச வீடு, ராகு கேதுவிற்கு உச்ச நீச்ச வீடு. இப்போ கேது திசை 7 ஆண்டு காலம் நடக்கும்போது விருச்சிக ராசி வேலை செய்யும். அப்போ 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியம், தந்தை, தர்மம், சேமிப்பு, மரியாதை இதெல்லாம் கேது திசை நடக்கும்போது கெடுத்து விடும். தந்தையை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், வெளியிடத்தில் தங்குற மாதிரி இருக்கும், அல்லது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். கேது திசை நடக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலமாக படிக்கும் வயதில் இருப்பவர்கள் வெளியில் தங்கி படிப்பீங்க, அல்லது வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் வெளியில் தங்கி தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 8, 7ஆம் வீட்டிலே கேது வரும்போது உங்களுக்கு மனக்குழப்பம். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு எத்தனையோ வரன் பார்த்தாலும் இந்த கேது திசை நடக்கும்போது வரன் செட் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும், திருமணம் நடத்த விடாது. கேது திசை நடக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசி உங்களுக்கு செயல்படாமல் போயிடும். அப்போ பாக்கியம் தடைபடும். மீனராசிக்கு பெரும்பாலும் ராகு திசை இல்லை. 2ஆம் வீட்டிலும் ஜென்ம ராசியில் ராகு வரும்போது உடன் பிறந்தவர்களிடம் பகை, விரோதம், பேசாமல் இருப்பது, இந்த மாதிரியான அமைப்பெலாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை ராகு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு ராகு வருகிறார். இப்போ ராகு ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வரும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த 2 மாத காலம் வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருக்கணும். மற்றவர்களை நம்பினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணத்தால் விரயம், உறவுகளால் விரயம், இது ஒரு வழியில் விரயம் ஏற்படும், தனிமையில் நிறுத்திவிடும். மீனராசிக்கு 7வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய பெயர்ச்சி நவாம்ச கட்டத்தில் 12வது வீட்டிற்கு வரும்போது கண்டிப்பாக வேலை மாற்றம், புத்திசாலித்தனமாக நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுப்பீங்க. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆன்மீக இறை வழிபாடு, பரிகாரம் உடனே பலன் தரும். பெரும்பாலும் அடுத்த 2 மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை மீனராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி ஆகும்போது இன்னொரு 4 மாத காலம் இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு. அப்போ நல்ல பரிகாரம், மனதளவிலும் உடல் அளவிலும் சந்தோஷம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ராகுவுக்கு உரிய தானியம் கருப்பு உளுந்து, கேதுவுக்கு உரிய தானியம் கொள்ளு.
அடுத்த 2 ஆண்டுகளுக்கு மீன ராசி அன்பர்கள் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே ராகு சஞ்சாரம் செய்வார். 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே கேது சஞ்சாரம் செய்வார். அப்போ உங்களுக்கு உடல் வலிமை தேவை, உடலில் சக்தி வேண்டும். அப்போ உளுந்தால் செய்த பதார்த்தங்கள், உளுத்தம் வடை, உளுத்தங்கஞ்சி, இப்படி வாரத்தில் 2 முறையோ 3 முறையோ, மாதத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேண்டுமானாலும் உளுந்தால் செய்த பதார்த்தங்கள் எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி கொள்ளு, வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ கொள்ளு வேக வைத்து பருப்பு ஆட்டி பருப்பு சாப்பிடுங்க. கொள்ளு வேக வைத்த தண்ணீரில் புளி கொஞ்சம் கூடுதலாக போட்டு புளிக்கிற மாதிரி ரசம் வச்சு கொள்ளு ரசம் சாப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துடலாம். இதுதான் மீனராசி என்பளுக்கு ராகு கேதுனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான மிக எளிமையான பரிகாரம். ஆண்டி முதல் அரசன் வரை, பணக்கார முதல் பரம ஏழை வரை எல்லோருக்குமே பயனுள்ள பரிகாரம். பல கோயிலுக்கு போனாலும், பல ஆயிரம் செலவு பண்ணாலும் மனசில் நிம்மதி வேணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு இதுதான் உங்களுக்கு பரிகாரம். உளுந்தால் செய்த பதார்த்தங்களை சாப்பிடுங்க, கொள்ளு சாதம் செய்து சாப்பிடுங்க, கொள்ளு வேக வைத்து கொள்ளு பருப்பு ஆட்டி சாப்பிடுங்க, கொள்ளு ரசம் வைத்து சாப்பிடுங்க. மீன ராசி அன்பர்களுக்கு மிகவும் அடுத்த 2 ஆண்டு காலம் உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு புத்துணர்ச்சியை இந்த பரிகாரம் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சியிலிருந்து இந்த பரிகாரத்தை கடைபிடிங்க. உடல் ஆரோக்கியமாக வலுவாக இருந்தாலே எதையும் சமாளிக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு 7 வருஷத்துக்கு 7.5 நாட்டு சனி நடக்க போகிறது. 2025ஆம் வருடம் மே மாதம் வரை தனம் வாக்கு குடும்ப பாக்கிய அதிபதி செவ்வாயினுடைய நிலை பெரும்பாலும் மீனராசி என்பதற்கு சாதகமில்லாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி வக்கர நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஓவர் டியூட்டிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் வேலை செய்யுங்க. மற்றவர்கள் பாராட்டணும், மற்றவர்களுக்காக பயந்து வேலை பார்க்காதீங்க. சம்பளம் சரியாக வந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா வேறு வேலை மாற்றிங்க. மற்றவர்கள் பாராட்டுதலுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் உடல்நிலை கெடும். அதற்கு தகுந்த பண வருவாய் மீனராசி என்பதற்கு குறைவாக தான் இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.